ஹாய் ஹலோ வணக்கம். இப்போது நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கேட்டான். கேட்ட உடனே நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் ஆகும்டா, லேட் ஆகும் அப்படின்னு. சரிண்ணா நான் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். நானும் அவனை நம்பி போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ அந்த குட்டி பையன் வருவானா வரமாட்டானா? ஒரு 40 ரூபீஸ் ஓகேவா? நன்றி. குட்டி பையன் வரமாட்டான்னு நினச்சோம். கடைசியில் நல்ல நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம். வரமாட்டான்ற ஒரு நம்பிக்கையோடு போட்டுகிட்டே இருக்கோம். பரவாயில்ல, கரெக்டாக அந்த குட்டி பையன் வந்தான், போட்டு மடித்து கொடுத்துட்டோம். அந்த குட்டி பையனை கேட்டோன்னு வீடியோவில் காட்ட வரான்னு அவன் சொல்லிட்டான். வேணாம், நான் வீடியோலாம் காட்டாதேன்ட்டான். ஸோ அதனால் காட்ட முடியல அந்த குட்டி பையன். சரி ஓகே, இன்னொரு கஸ்டமர் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தாங்கன்னா மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன். மறுபடியும் அந்த குட்டி பையன் வந்துட்டு மறுபடியும் ரோஸ் மில்க் ஒன்று பாதாம் ஒன்று ஆர்டர் பண்ணேன். சாரி ரோஸ் மில்க் ஒன்று பிரெட் ஆம்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு மறுபடியும் ஓடி போயிட்டான். இப்போ மறுபடியும் நான் பிரெட் ஆம்லேட் எடுத்துன்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டான், வந்து வாங்கிட்டு போயிட்டான். மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ என்ன வருவானா வரமாட்டான்? இப்போ அதுதான் டாஸ்க்காக இருக்குது. பார்ப்போம், வந்தானா மறுபடியும் நான் வீடியோ எடுத்து மறுபடியும் சொல்கிறேன். பார்ப்போம், வரணும். வரலன்னா எனக்கு 40 ரூபா லாஸ். பார்சல்லாம் 40 ரூபா, சாப்பிட்றதுனா 35 ரூபா. மூலியமாக இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டாக தரேன். ப்ரெட் ஆம்லேட்டுக்கு ரோஸ் மில்க் ப்ரெட் ஆம்லேட்டுக்கு அது பேர் என்னது? மயோனஸ் சாப்பிடுவியா சாஸ் சாப்பிடுவியா? சாப்பிடுமா? கேஷ் கொடுத்துட்டல பரவாயில்ல. அந்த குட்டி பையன் நம்மளை பயமுறுத்தினாலும் கரெக்டாக வந்து காசு கொடுத்துட்டு கரெக்டாக வாங்கிட்டு போயிட்டான். வெரி குட் பாய். நம்ம தான் தேவையில்லாமல் பயந்துட்டோம்.